நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி சோயா வச்சு இந்த ஒரு ரெசிபியை ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சமைச்ச அவங்களுக்கே இது வெஜ்ஜான டவுட் வந்துடும். எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேன்ல ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, நான் இன்னைக்கு டேஸ்ட் தூக்கலா இருக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டா வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கப் சோயாவை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி தண்ணி எல்லாம் புழிஞ்சு வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி அதையும் இதுல ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஃபைனலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி இது ஒரு அரை நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ஒரு பக்காவான சோயா சுக்கா ரெடி. இந்த சுக்காவை சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம்னு எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அட்டகாசமா இருக்கும். அடிக்ட் ஆயிடுவீங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.